நாட்டிலே இலக்கியத்துக்கான உயரிய விருதான ஞானபீட விருதை பெற்றுட்டு வந்திருக்கீங்க. ஒரு உற்சாகமான வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? ஞானபீட விருது எனக்கு தந்த மகிழ்ச்சியை விட தமிழர்களுக்கு தந்த மகிழ்ச்சிதான் அதிகம் என்கிற போது ஞானபீடத்தின் பெருமையை நான் இன்னும் உணர்கிறேன். ஒரு விருது என்பது ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு என்று இருந்தால் அந்த விருதின் உயரம் குறைந்துவிடும். ஒருவன் பெறுகிற விருது சமூகத்துக்கானது, இனத்துக்கானது, மொழிக்கானது என்கிற போது அந்த விருதின் உயரம் கூடுகிறது. இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உலகத்தின் அதிகமான மக்களால் பேசப்படுகிற மொழி எது என்று பார்த்தால் நாம் தமிழர்கள் ரொம்ப பின்தங்கித்தான் இருக்கிறோம். தமிழ் மொழியின் தொன்மை பழையது, தமிழ் மொழியின் இலக்கணம் பழையது, இலக்கியம் பழையது, தமிழ் மொழியினுடைய பாரம்பரியம் செழுமையானது. ஆனால் ஆங்கிலம்தான் உலகத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. அதற்கடுத்து மாண்ட்ரின் மொழி சீனாவில் பேசப்படுகிறது. மூன்றாவது மொழி இந்தி பேசப்படுகிறது. ஆனால் உலகத்தில் 24வது இடத்தில்தான் தமிழின் எண்ணிக்கை இருக்கிறது. எண்ணிக்கையால் தமிழ் 24ஆம் இடத்தில் இருந்தாலும் எண்ணத்தால், அறக்கொடையால், தமிழ் கொடையால், பண்பாட்டு கொடையால் தமிழ் உலகத்தின் முன்னணியில் இருக்க வேண்டிய மொழி என்பதில் உலக அறிஞர்களுக்கு ஐயமில்லை. எனவே மொழியை இன்னும் மேம்படுத்தவும், நம்முடைய அறிவு திறத்தை இன்னும் உலகுக்கு அறிவிக்கவும் வேண்டும். எனக்கு தெரிந்து ஒன்றுதான், தமிழர்கள் படைத்து விட்டார்கள், படைத்ததை பகிர மறந்து விட்டார்கள், பரப்ப மறந்து விட்டார்கள். நம் தமிழ் செல்வங்களை, நம் அறிவை, நம் இனத்தின் பெருமையை உலகுக்கு அறிஞர் உலகம் உணர்த்த வேண்டும். இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன? இந்த பல்கலைக்கழகங்கள் வெறும் ஒரு அலுவலக மொழியோடு நின்று விடாமல் பல்கலைக்கழகங்கள் உலகத்துக்கு தமிழை கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பணியை ஈட்ட வேண்டும் என்று கருதுகிறேன். டெல்லியில் என்னுடைய ஞானபீட விருது ஏற்புரையில் நான் சொன்ன கருத்தை மீண்டும் இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். உலகத்துக்கான இலக்கிய பல்கலைக்கழகம் இந்தியாவில் உருவாக வேண்டும். தமிழ்நாட்டில் உருவானால் நான் கூடுதல் பெருமை பெறுவோம். உலக கலாச்சாரங்களின் மையமாக உலக பல்கலைக்கழகம், இலக்கிய பல்கலைக்கழகம் திகழ வேண்டும். அது ஒன்றிய அரசு முந்திக் கொள்ளப் போகிறதா, தமிழ்நாடு அரசு முந்திக் கொள்ளப் போகிறதா என்பதில்தான் எனக்கு ஒரு ஐயமே தவிர இலக்கிய பல்கலைக்கழகம் உண்டாகும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழ் மொழி, மனித நேயம் வாழ்க. நன்றி.